அனைவரும் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை பார்க்கிறாரே, தகப்பனே இன்றைய நாளில் கூட மாநிலத்திற்கு தகப்பனே இன்றைய கூட ஒரு சில வசனங்களை தியானிக்க உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் கடினமாக இருக்கிற எல்லா வசனங்களும் சொல்லி எங்கள் புரிந்து கொள்வதற்கு பட்சத்தாகவே தந்தை வரையறுத்தவர்களாக காணப்படுகிறது. இந்த ஜபத்தை ஆண்டவராக எங்கள் ஜீவனுள்ள தேவதை. ஆமென். ஆமென். அன்பு சகோதரர்களே, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம ஒரு சில விஷயங்களை வேத ரீதியான காரியங்களுக்குள்ளான ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். நம்ம முழுவதும் வசனங்களை மையப்படுத்தின காரியங்கள்லேயே நம்ம இதில் ஈடுபடுவதுதான் நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அநேக ஆலோசனைகள் காரியங்கள்லாம் இருக்கலாம், அதை நம்ம சப்போர்ட்டுக்கு வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் வசனம் தான் ரொம்ப முக்கியமான ஆதாரமாக நம்ம வைத்து இந்த ஒரு வேத ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் இந்த ஒரு கூடுகைக்குள்ளான ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம அந்த 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்தில் உள்ள பொதுவான ஒரு சில காரியங்களை நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இதில் உள்ள ஒரு விஷயங்கள் கிறிஸ்துவை பற்றின காரியங்களை குறித்து தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். பிதாவை பற்றிய காரியங்களை குறித்து தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். விசேஷ விதமாக 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரமானது முழுவதும் தேவனுடைய மனுஷனாகிய திமோத்திக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அட்வைஸாக இந்த ஒரு காரியத்தில் நம்ம பார்க்குறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நீங்கள் கொஞ்சம் வசனமாக நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் இதில் என்ன பார்க்குறோம்னா, பணமே, அதாவது இந்த பொருளாதாரத்துக்குரிய பணமே எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்குது, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் அது முழுவதுமே அந்த காரியங்களை தான் கடைசி வரையுமே சொல்லப்படுது. அதில் விசேஷ விதமாக திமோத்திக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை என்னன்னா, நீ எல்லார் மத்தியிலும் நல்ல சாட்சியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 11-12 வசனங்களில் சொல்கிறார். தொடர்ந்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நீ நல்ல சாட்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து கிறிஸ்து பிளாத்துவுக்கு முன்பாக நல்ல சாட்சியாக இருந்தார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்கிற தொடர்ந்து வசனங்களை சொல்லிட்டு 17ஆவது வசனத்தில் நான் இதுக்கெல்லாம் உன்னை பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியான வசனங்களினுடைய காரியங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது முழுவதும் திமோத்திக்கான மற்றும் நம்மளுக்கான தேவனுடைய மனுஷர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுக்கான ஆலோசனையில் எல்லார் மத்தியிலுமான சாட்சி, தேவனுடைய சன்னிதானத்தில் சாட்சி, கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அந்த ஒரு வகையில் அவர் 2ஆம் வருகை வந்து அதனுடைய காரியங்களின் மகத்துவம் வரையும் நாம் எப்படிலாம் சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தின ஒரு வசனங்கள் தான் இந்த ஒரு 1 தீமோத்தி 6ல் சொல்லப்பட்டிருக்கு. விசேஷ விதமாக இதில் நம்ம இப்போ எதுவரையும் படிக்கலாம் அப்படின்னா, 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாராச்சும் வாசிங்க. அபிகாயில் சிஸ்டர் வாசிங்க. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை. இப்ப வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாயும் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும்
மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓகே, நன்றி சிஸ்டர், நன்றி, தேங்க்யூ. இப்போ இந்த வசனங்களினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசேஷ விதமாக திமோத்திக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சில பொறுப்புள்ள காரியத்தில் அவர் எப்படி சாட்சியாக இருக்கிறாரு, எல்லார் மத்தியிலும் தேவனுக்கு முன்பாக எப்படி சாட்சியாக இருக்கணும், கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காரியங்கள் அவர் எதிர்கொண்டு போய் அவருடைய ஜீவியத்தில் வெற்றி சிறக்கிற காரியங்கள் வரையிலும் எப்படி வாழ்ந்து முடிக்கணுங்கிறதுக்கான அந்த பொறுப்புள்ள அந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு ஆலோசனையாக சொல்லப்படுகிற வசனங்கள் தான் இதில் இருக்கு. ஓகே, இப்போ இதில் என்ன ஒரு விசேஷமான காரியம் குழப்பங்களாக எண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனத்தில் தான் அநேக குழப்பமான விஷயங்கள் இருக்கு. இதற்கான மூலத்தனமான ஒரு சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் ஓப்பனாக நான் அதில் பேசிடுறேன். அதுக்கப்புறம் அவங்கவுங்க காரியத்தை ஃபஸ்ட்டு நீங்களும் பேசிடுங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16வது வசனம் வரையும் எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்னா, விசேஷ விதமாய் அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பொதுவாக எல்லார் மத்தியிலும் சாட்சி, தேவனுடைய சன்னிதானத்தில் சாட்சி, கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கையா 2ஆம் வருகை வரையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுன்னு ஒரு முக்கியமான ஒரு கோணம் தான் இங்கே சொல்லப்படுது. அப்ப அந்த வகையில மொழிபெயர்ப்புக்காரர்கள் அப்படிங்கும்போது நம்மள்கிட்ட இப்ப நீங்க வாசிச்ச அந்த மொழிபெயர்ப்பு வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய மொழிபெயர்ப்பு. அது வந்து நேரடியான கிரேக்க மொழியிலிருந்தோ அல்லது மற்ற எபிரேயத்தில் ஒரிஜினல் இருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்புலேருந்து நேரடியாக மொழிபெயர்க்கப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் கிரேக்க பதத்தினுடைய மொழிபெயர்ப்புகள் வந்து டைரக்டா வார்த்தையா நம்ம பார்த்தோம்னா அதுல அநேக வார்த்தைகள் வசனத்துக்கு முன்னும் பின்னுமாக வார்த்தைகள் மாறி மாறி வர்றத நம்ம உணர முடியும். அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம். அதை கூட இப்போ நம்ம இந்த ஒரு பிரயா வகுப்பில் நம்ம அதை லைவ்ல கூட பார்க்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதையும் நம்ம பார்ப்போம். அதை தொடர்ந்த ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்புக்காரர்கள் என்னவாலாம் இருந்திருக்கிறாங்கன்னா, திருத்துவ கொள்கை, ஒன்லி ஜீசஸ், இது மாதிரி அநேக வகையான விசுவாசத்துல இருந்து அதை மொழிபெயர்த்ததுனால பிதா தான் குமாரன்கிற தன்மையிலையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, குமாரன் தான் பிதாங்கிற தன்மையிலும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மொழிபெயர்ப்புக்காரர்கள் செய்த தவறை நம்ம எடுத்து வச்சு இதுல பேசுவதில் நியாயம் இல்லை. அதனால கூடுமான மட்டும் நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமா தேவன்கிற ஒரு வார்த்தை வந்து 15வது வசனத்துல 14வது வசனத்துல சொல்லப்படுது, 16வது வசனத்துல கூட சொல்லப்படுது தேவன்கிற ஒரு வார்த்தை. 14, 15, 16 இது மூணுலையுமே தேவன்கிற வார்த்தையே ஒரிஜினல்ல வராது. அப்ப இல்லாத ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்து சொன்னோம்னா, ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னோம்னாலே அது பொய்யாயிரும், அது சத்தியம் மாறும். ஆகவே அதை ரொம்ப உற்று கவனிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். இப்ப அந்த வகையில நம்ம இப்ப என்ன பண்ணிடலாம்னா, அந்த ஒரு ஒவ்வொரு வார்த்தையிலும் உள்ள ஒரு சில காரியங்களை சகோதரர் கோபி பிரதர் அதை நீங்க லைவ்ல அந்த ஆடியோ வீடியோ போட முடியுமா, அந்த லிங்க? சகோதரர் கோபி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நீங்க இதுல என்ன புரிந்து கொண்டீர்கள்? இப்ப மாறுபாடான ஒரு சில அநேக போதனைகள் நம்மளுக்குள்ளாக வந்திருக்கலாம். எது கரெக்டோ அதை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 14, 15, 16 விசேஷ விதமா 13. அந்த வீடியோ ப்ளே பண்ணட்டுமா? ப்ளே பண்ணுங்க பிரதர், ப்ளே பண்ணுங்க. ஓகே.
கேக்குதுங்களா? கேக்குது பிரதர், கேக்குது. சவுண்ட் வரல, கொஞ்சம் பாருங்க. ஓகே. பிரதர், அந்த வீடியோட சவுண்ட் வரல, பாத்துக்கோங்க. இப்ப சவுண்ட் இருக்கா பிரதர்? வீடியோட சவுண்ட் வரல பிரதர், வரல. ஓகே, நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிரதர். வேற மாதிரி ப்ளே பண்ணி பார்க்குறேன், ஒரு நிமிஷம். ஓகே, நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிரதர், விட்டுறலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு கருத்தியல் பூர்வமான காரியங்களில் மொழிபெயர்ப்புக்காரர்கள் அவங்கவுங்க ஐடியாவை கொண்டாந்ததை வச்சு நம்ம பார்க்கறதுங்கிறது சரியா இருக்காது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம அறிஞ்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, 13வது வசனத்தில் தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சு கொண்டீங்க, இப்போ மாறுபாடானது என்ன இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஒரு இந்த டேவிஸ் பிரதர்னுடைய விசுவாச அறிக்கையில் பிதாவாகிய தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் ஏக சக்கராதிபதியும் இப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வந்து இந்த வேத ரீதியான காரியத்துக்கு சரியாக சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, நம்ம அந்த விசுவாச பிரமாணத்தை தொடர்ந்து அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறபடினால அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இருதயத்திலே நல்லா பழகி போயிருச்சு. அதனால அதுக்கான மாறுபாடானது அப்படிங்கிற மாதிரி, அல்லது சத்தியத்தின்படி எது உண்மைங்கிறத தேடக்கூடிய ஒரு விஷயத்துல உண்மையா இருந்தா கூட அதை கேட்கக்கூடிய மனநிலைமையெல்லாம் இருக்கா என்னங்கிற அளவுக்கு தெரியாம போயிருச்சு. ஏன்னா ஒரு சில கருத்துகள் பூர்வமா டேவிஸ் பிரதர் வந்து டேவிஸ் சகாயம் வந்து அவர் இவர் ரசல் கிட்ட கத்துக்கிட்டு வந்தாரு அப்படின்னா, ரசல்னுடைய கோணங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறதா நம்ம பார்க்க முடியல. ஆகவே அவர் அப்படி கற்றுக்கிட்டு இருந்தாரா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, அவர் லேமனுக்கு டைவர்ட் ஆகிட்டதாகவும் நம்ம பிற்காலங்களில் டேவிஸ் பிரதர் வந்து மாறுபாடான விசுவாசத்துக்குள்ளே போனதாகவும் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஓகே, இப்போ அந்த வகையில் நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்கவுங்க இந்த ஒரு கருத்தை எப்படி புரிந்து கொண்டீர்கள் வசன ரீதியாக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்ம அதுக்கான காரியத்தை வசனமாக ஒவ்வொரு வார்த்தையாக கூட நம்ம போகலாம். விசேஷ விதமாக சகோதரர் கடந்த வாரத்தில் அந்த ஒரு சத்தியத்துக்குள்ளான போதனையில் வரும்பொழுது அந்த 14, 15 இந்த 16 வசனங்கள்லாம் கிறிஸ்துவை சாராது, பிதாவை தான் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தில் ஒரு சில வார்த்தைகளை மூல மொழியில் சொல்லி அதை சொல்கிறார். உதாரணமாக பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர், நித்தியானந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் அவர் கொண்டாந்து அதில் பேசுகிறார். அப்போ அந்த நித்தியானந்த அப்படிங்கிறதெல்லாம் ஒரிஜினலாகவே மொழிபெயர்ப்பில் நித்தியானந்தன் தான் போட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி போட்டன்ட், ஏக சக்கராதிபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறித்தும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தொடர்ந்து சாகாமை உள்ளவராய் ஒளியில் வாசம் செய்கிற, அந்த வாசம் செய்கிற அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்தும் நம்ம அது வந்து தேவன் ஒளியில இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அங்கே சொல்லி, அப்ப தேவனே ஒளியில தான் இருக்கிறாருங்கிற அந்த ஒரு காரியத்தையும் சகோதரர் அவர்கள் சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இன்னும் சொல்லப்போனா, கணம், வல்லமை என்றென்றைக்கும் இருப்பதாக அப்படின்னா அது பிதாவுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் அதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரதர் ஒருவேளை அது ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம தொடர்ந்து நம்ம நடத்தலாம் பிரதர். பிரதர் கோபி பிரதர், அது ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா தொடர்ந்து நம்ம இதை நடத்தலாம். இப்ப கேக்குதான்னு பாருங்க, போடுங்க. கேக்குதா பிரதர்? இது இல்ல, கேக்குற மாதிரி தெரியல பிரதர். வீடியோ ப்ளே ஆகுது. வீடியோ ப்ளே ஆகுது, அது கேட்கல, விட்டுறலாம். அது வீடியோ ப்ளே அப்பதான் கரெக்டா இருக்கும், விட்டுறலாம். ஓகே. ஆனா ஆடியோ கேட்கல, அப்படிதான். ஆமா.
விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம நேரடியாக டிஸ்கஷனில் கொண்டாந்துக்குவோம். ஓகே, இப்போ சகோதர சகோதரிகள் இதை குறித்து என்ன காரியம் கருத்து அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னா அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். கடைசியில் கன்க்ளூஷனில் நம்ம எல்லாத்தையும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். கருத்துகள் சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாராச்சும் கருத்துகள் சொல்றீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரி சொல்லுங்க. ஒருவராய் அப்படிங்கறது அது பிதா மட்டும்தான் இருக்கும். சாகாமை உள்ளவர்னா பிதா மட்டும்தான் சாகாமை உள்ளவர். இவருக்கு மரித்தேன் உயிரோட எழுப்ப செய்துட்டாரு பிதாவாகிய தேவன். சேரக்கூடாத வாசம் பண்ணுகிறவர். அது யாருமே சேர முடியாத ஒளியில இருக்கிற ஒரு மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் அப்படின்னா அது பிதா மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவ பார்த்திருக்கோம். காணக்கூடாதவருமா இருக்கிறவர். அதனால இது பிதாவாகிய தேவனை தான் குறிக்குது அப்படிங்கறதுனால தான் விசுவாசிக்கிறோம். ஓகே, அது அந்த காரியம் இப்படி இருக்குதுங்கிறது நம்ம பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் பொருந்துமா அப்படிங்கிறதுல நம்ம சிந்திக்கிறோம். அது பிதாவாகிய தேவனுக்கு பொருந்துறதாகவே இருக்கிறது. அது இல்லைன்னா நம்ம சொல்லலை, சரிங்களா? ஆனால் நம்ம அதை தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். இது கிறிஸ்துவுக்கும் பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ எழும்பி இருக்கிறது மெயினாக, சரிங்களா? ஓகே, இது பிதாவுக்கு பொருந்தாதுங்கிறத நம்ம எங்கேயுமே சொல்லலை, ஓகேங்களா? ஓகே, தொடர்ந்து நம்ம வேற எதுவும் கருத்துக்கள் அதிலே இருந்தால் சொல்லுங்கள். அது 16வது வசனத்தை விசேஷ விதமாக சகோதரி அவர்கள் சொல்கிறாங்க. ஓகே, தொடர்ந்து. அதே மாதிரி பிதாவாகிய தேவனுக்கு உள்ள தன்மை அவருக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு இது. அவரை பிதாவாகிய தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அவருடைய தன்மை என்னன்னா சத்தம், ரூபம், ஞானம், கனமகிமை, சாவாமை, காணக்கூடாதவர், காண முடியாது, மாறாதவர், கண்டதில்லை, இதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் பொருந்தது அப்படின்றதுதான் எங்களுடைய விசுவாசமா இருக்குது. அவ்வளவுதான் பிரதர். ஓகே சிஸ்டர். இப்ப அந்த ஒரு தன்மையில கிறிஸ்து இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லலாங்க? இப்ப இருக்கிறாரு. ஆனா அந்த ஒருவராய் அப்படிங்கிற வார்த்தை அது பிதாவாகிய தேவன் மட்டும்தான். இப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, சாகாமைக்கு போயிட்டாரு. அவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பார்த்திருக்குமே, பிதாவாகிய தேவனை யாரும் பார்க்கல. அந்த பாயிண்ட்ல புரிஞ்சிருச்சு. அந்த பாயிண்ட்ல புரிஞ்சிருச்சு சிஸ்டர். அந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு நீங்க சிஸ்டர். அந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. ஓகே, அந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. ஓகே, வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? மெயினா 16வது வசனத்தை தான் நீங்க கோடிட்டு காமிக்கிறீங்க. அதுக்கு முந்தின 14, 13, 15 எல்லாம் நீங்க என்ன ஒரு காரியத்துக்கு சொல்றீங்க? ஏக சக்கராதிபதி. அப்புறம் அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அந்த பிரசன்னமாகுதல்னா நான் சொல்றது பிரதர், இது நான் விசுவாசிச்சது. இந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அந்த பிரசன்னமாகுதலை தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோட பிரசன்ன வரப்ப தேவன் தம்முடைய, அதாவது தேவனுடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவருடைய சத்தியத்தை. அந்த தேவனே நித்தியானந்தம் உள்ள, எந்த தேவன்? பிதாவாகிய தேவனே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். அவ்வளவுதான் பிரதர். அத நீங்க சொல்ற அந்த வசனம் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். ஓகே, நீங்க சொல்ற பாயிண்டும் என்னன்னா தேவன் அவருடைய காலத்தில் காண்பிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வர்றீங்க. அந்த வசனம் ஆக்சுவலா 15ல இருக்குது, அப்படிதானே? எத்தனாவதுல இருக்கு அந்த வசனம்? 15. ஓகே, 15ல இருக்குதுன்னு சொல்றீங்க. அந்த இடத்துல 14, 15, 16 இந்த 3 வசனத்திலையுமே
தியோஸ் என்ற ஒரு பதம், தேவன் என்ற பதம் எங்குமே இல்லைங்க ஒரிஜினல்ல. நான் அதெல்லாம் காமிக்கிறேன். இப்போ நான் அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? தேவன் அவருடைய காலத்தில் வெளிப்படுத்துவாருங்கிற உண்மையான மீனிங்கா, அவர் பிரசனமாகுதலை விச் இன் ஹிஸ் டைம்ஸ், அவருடைய காலத்தில் வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லப்படுதாங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஓகே, நம்ம அதை தொடர்ந்து நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் இப்படியாக போதிக்கப்பட்டிருக்கு, இப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய காரியம்லாம் அது தேவன்னு இருக்கிறதுனால அது பிதாவை தான் குறிக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டோம். ஆனா 14, 15, 16 இந்த 3 வசனத்திலும் தேவன் என்ற ஒரு வார்த்தையே இல்லை. அது எங்க மட்டும்தான் இருக்குன்னா 13வது வசனத்துல மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம தொடர்ந்து வேற என்ன காரியங்கள் இருக்கான்னு பாருங்க. நம்ம அதெல்லாம் மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து சொல்லுங்க. வேற எதுவும் காரியங்கள்? பிரதர், இப்ப நீதிமொழிகள்ல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா பிரதர்? வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல காற்றை தமது கைப்படிகளில் அடக்கினவர் யார்? பூமியின் எல்லையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை நீ அறிவாயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல பிரதர். சாகாமையுள்ளவர் அது பிதாவாகிய தேவனுக்கு உரியது. இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்தவர். பிதாவாகிய தேவன் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினவர். ஆனா பிதாவால் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவர். இயேசுவை பிதா உயர்த்தினவர், பிதாவினால் உயர்த்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இப்படி எல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குல்ல பிரதர். சர்வ வல்லமையுள்ளவர் பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன். பிதாவாகிய தேவன் தேவாதி தேவன், இயேசுவுக்கும் தேவன் அவர்தான் அப்படின்றது நம்ம பாக்குறோம். அது இல்லாம ஒருவரும் பிதாவாகிய தேவனை கண்டதில்லை, ஆனா குமாரனை எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. அப்புறம் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் ஒரு சிருஷ்டிகர். பிதாவால படைக்கப்பட்டவர் சிருஷ்டியாகிய கிறிஸ்து. அப்புறம் இவர் பிதாவாகிய தேவன் அவருக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. பிதாவானால ஜீவனை பெற்றுக்கொண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் பரலோகத்துல மட்டும் இருக்கிறவரு, இவர் பூமிக்கு வந்திருக்கிறவரு. இவருக்கு தொடக்கமும் முடிவும் உண்டு. இவர் ஒரு ஒப்புமை இல்லாதவர், ஆனா இவர் ஒரு தூதனாக இருந்தவர், மத்தியஸ்தர், ராஜகுமாரன், அப்புறம் இன்னும் தோட்டக்காரன், இப்படி எல்லாம் இவரை குறித்தும் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த பிதாவாகிய தேவன் ஒருவராய் சாகாமையுள்ளவர். அவர் ஒருத்தர் தான், கர்த்தாதி கர்த்தர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா பிரதர்? கர்த்தருக்கெல்லாம் கர்த்தர், தேவர்களுக்கெல்லாம் தேவன். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தேவன் இருக்காரு, அவர் பிதாவாகிய தேவன் நம்ம படிக்கிறோம். அப்படின்னும் போது இந்த விசுவாசத்துல நாம வந்திருக்கிறோம். ஆனா இந்த வசனங்களை பார்க்கும்போது இது இயேசு கிறிஸ்துன்றத எப்படி டிஃபரன்ஸ் பண்ணி நீங்க காமிச்சிருக்கிறீங்க, அது எப்படி அப்படின்றதெல்லாம் நாங்க இப்ப இதெல்லாம் வசனம் தான் பிரதர். நான் இப்ப சொன்னதெல்லாம் வசனங்கள் கூட இருக்கு. ஆனா இந்த இதுக்கு எப்படி நீங்க அந்த விஷயத்த இப்படி இந்த 1 தீமோத்தேயு அதிகாரத்தை இப்படி சொல்லி இருக்கீங்கன்றத எங்களுக்கு விளக்கி சொல்லணும் பிரதர். நிச்சயமா நிச்சயமா. அதுக்காக தான் இந்த மீட்டிங்கே நம்ம வச்சிருக்கிறோம் சிஸ்டர். ஓகேங்களா? அத பிரதர் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்டதில்லை, ரூபத்தை பார்க்கவில்லை, ஞானம் கனமை, அதுக்கெல்லாம் வசனம் இருக்குது. அதாவது காண முடியாது, மாறாதவர், கண்டதில்லை, அதுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்ல சிஸ்டர். அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்ல. ஓகே. சரி. ஓகே. வேற எதுவும் கருத்துகள் இருக்குங்களா? இப்ப நம்ம கூட ஒரு விசுவாச பிரமாணத்துல அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப அதாவது 14, 15, 16 விசேஷ விதமாய் கிறிஸ்துவுக்கு தகுந்தாற் போல தான் நம்ம மாற்றி அதை எழுதி இருக்கிறோம். ஏன்னா அது முன்கூட்டியே வேற மாதிரி இருந்தது. அதை தான் தமிழ்நாட்டில் உள்ள பாதி பைபிள் ஸ்டூடெண்ட் இதை பயன்படுத்தி வர்றாங்க. அதில் உடன்பாடு இல்லாதனால நாங்கள் இதை விட்டுறலான்னு நினச்சோம். ஆனால் அது தவறாக இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு வந்ததுனால தான் நாங்கள் இந்த மாதிரியான விசுவாச அறிக்கையை நாங்கள் தயார் பண்ணோம். அது உங்கள் கையிலெல்லாம் பரவலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். அந்த வகையில் தான் இப்போ இதில் இவ்வளோ மாறுபாடானது வந்துடுச்சு
அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக தான் இந்த மீட்டிங்கும் நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் வேறு எதுவும் கேள்விகள் எதுவும் கேட்குறதுனாலும் கேளுங்க. நம்ம இதுக்கான விளக்கத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகலாம். சரிங்களா? இடையில கேள்வி கேளுங்க. உடனே என்கிட்ட பதில் எதிர்பார்க்காதீங்க. கன்க்ளூஷன் பண்ணும்பொழுது ஃபைனலில் எல்லாவற்றையும் நம்ம புரிகிற மாதிரி அந்த காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இடையில எப்போ வேணாலும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அதில் எந்த ஒரு தடையுமே இல்லை. ஓகேங்களா? வேறு எதுவும் இதிலே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயங்கள் இருந்தாலும் தயவுசெய்து அட்வான்ஸாகவே சொல்லுங்கள். அதை நம்ம பாயிண்ட்ஸில் அட்வான்ஸாகவே நம்ம அதை கொண்டாந்து அதை புரிந்து கொள்ளலாம். வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? நான் ஒரு 10 வினாடி கொடுக்குறேன். அதில் யாராச்சும் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுன்னா கேள்விகள் இருந்தாக்க நீங்கள் சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, நம்ம தொடர்ந்து நம்ம இந்த கூடுகைக்கு ஆரம்பத்தில் சொன்ன அதே விஷயத்தை தான் நம்ம இன்ட்ரோ பண்ணி நம்ம இதற்குள்ளான காரியத்துக்குள்ளாக கடந்து வர இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் பக்தி விருத்திக்கு ஏதுவான தேவ பக்திக்கான காரியங்களை மையப்படுத்தி திமோத்தி மட்டுமல்ல தேவனுடைய மனுஷர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமான ஒரு ஆலோசனை. அதில் புத்தி போதனை எது என்ன எப்படி அப்படிங்கிறதுக்கான தெளிவான காரியங்களின் அடிப்படையில் தான் அப்போஸ்தலர் பவுல் திமோத்திக்கு இந்த ஒரு கடிதத்தில் ஃபைனலாக எழுதுறார். அந்த வகையில் தான் தேவனுடைய மனுஷனே நீ எல்லார் மத்தியிலும் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிற அப்படிங்கிறத 11-12 இந்த வசனத்தில் சொல்லின பிறகு 13வது அதிகாரத்தில் 13லேருந்து உள்ள வசனங்களை நீங்கள் பாருங்க. இதில் இந்த 13வது வசனத்தில் மட்டும்தான் காட் தியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் 14வது வசனத்துல ஒரிஜினல் ஹீப்ரூ டெக்ஸ்ட்ல, அது ஹீப்ரூல அது வந்து கிரேக்க பதம். 14வது வசனத்துல எங்கேயாச்சும் தேவன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கா? நடுவுல ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு வார்த்தைகள்ல ஒருவேளை கிரேக் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா தியோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும். இதுல ஆண்டவரை பத்தி வந்திருக்கு, லார்டுன்னு வந்திருக்கு, ஜீசஸ் வந்திருக்கு, கிரைஸ்ட் வந்திருக்கு. ஆனா 14வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது அங்கே தேவன் காடுங்கிற ஒரு வார்த்தை அங்கே இல்லை. அதே மாதிரி நம்ம 15வது வசனம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல 15வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல விச் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக சொல்லும் பொழுதுதான் இன்னைக்கு ஓன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல நிறைய பேர் நிறைய மொழிபெயர்ப்புல தேவன்கிற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறாங்க. ஒரிஜினல் அந்த ஒரு டெக்ஸ்ட்ல இதுல எல்லாம் இல்லாததை நீங்க பாருங்க. ஹீ வில் டிஸ்பிளே த பிளெஸிங் அப்படிங்கிற இடத்துல ஹீன் தான் போட்டிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா தேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க, அதுவும் தவறா போகுது. அதே மாதிரி சாரிஜின் அப்படிங்கிறது வந்து வல்லமை முக்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை மையப்படுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை வந்து பைபிள்லயே 3 இடத்துல தான் வருது. லூக்காவில், அப்புறம் அப்போஸ்தலர் பணியில, அதுக்கப்புறம் 1 தீமோத்தியில இந்த வசனத்துல தான் வருது. பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கடைசியிலேருந்து 3வது இதுல வர்றதை பார்க்குறோம். கடைசி இதுலையும் பீயிங் லார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இதுலையும் பார்க்குறோம். வேற எங்கேயும் இந்த ஒரு 15வது வசனத்திலையும் எங்கேயும் தேவன் என்ற ஒரு வார்த்தை இல்லை. தொடர்ந்து நம்ம 16வது வசனத்துக்குள்ள போய் பார்க்கலாம் பாருங்க. இப்ப இந்த 16வது வசனம் பாருங்க. 16வது வசனத்துல அலோன் ஹேவிங் இம்மோர்டலிட்டி, இந்த இடத்துல அலோன் ஹேவிங் இம்மோர்டலிட்டி அப்படிங்கிறதுல அந்த முதல் இது கேப்பாவே இருக்கு பாருங்க. அதுல வந்து ஒண்ணுமே சொல்லப்படல, தேவன்னு சொல்லல, கிறிஸ்துன்னு சொல்லல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முந்தின வசனம்லாம் யாரை பத்தி தான் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 14, 15 கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லுது. அதனுடைய தொடர்ச்சி தான் 16. இந்த இடத்துல பாருங்க, அலோன் ஹேவிங் இம்மோர்டலிட்டி இன் லைட் டிவெலிங் அன்அப்ரோச்சபிள் அப்படிங்கிறது. இன் லைட் அப்படின்னாக்க ஒளியில், ஒளிக்குள் வாசம் செய்கிற. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல தேவன் ஒளியா இருக்கிறார். இங்க இன் லைட்னாக்க ஒளிக்குள், தேவனுக்குள் வாசமா இருக்கிற அன்அப்ரோச்சபிள் இடத்துக்கு போயிருக்கிறவர் யாருன்னா மரித்த பிறகு உயிர்த்து அங்கே போயிருக்கிறார். கிறிஸ்து பிதாவுக்குள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் சொல்லுது. அதுக்கப்புறம்
அன்அப்ரோச்சபிளுக்கு அப்புறம் ஹூம் தான் வருது. ஹூம் ஹஸ் சீன் நோ ஒன் மேன். இந்த இடத்துல எல்லாம் தேவன்கிற ஒரு வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இதுல கடைசி வரையுமே அந்த 1 தீமோத்தி 6:16 வரை, அதாவது 14 16 வரையும் எந்த இடத்திலையுமே தேவன் என்ற ஒரு வார்த்தை ஒரிஜினல் கிரீக் பதத்துல இல்ல. மொழிபெயர்ப்புக்காரர்கள் அவரவர்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு தகுந்த மாதிரி கூம்ங்கிற இடத்துலயோ மற்ற இடத்துலயோ அவருங்கிற இடத்துலயோ அவர்கள் தேவன் தேவன்னு மொழிபெயர்த்திருக்கிறது முற்றிலும் தவறு. ஆனா 13வது வசனத்துல மட்டும்தான் யூ பிஃபோர் காட் த ஒன்லி கிவிங் லைஃப், ஜீவனை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் தேவன்கிற அந்த ஒரு வசனம் வருது. ஆகவே இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ஓகே ஓகே தேங்க்யூ பிரதர். இப்போ இதை மையப்படுத்தி தான் நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சு கொள்ள பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரிஜினல் டெக்ஸ்டில் தேவன் அவருடைய காலத்தில் காண்பிப்பார் அல்லது வெளிப்படுத்துவார் அப்படிங்கும்போது அந்த இடத்துல தேவன்கிற வார்த்தை அவருடைய காலத்தில், தேவனுடைய காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது தேவன்கிற வார்த்தையே அங்கே இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு 14வது வசனம். அதற்கு முன்பாக 13வது வசனத்திலேருந்து நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். சரிங்களா? தேவன் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிற தேவனுடைய சன்னிதானத்திலும் அப்படிங்கிறத அங்கே சொல்ல வர்றார். யாருனாக்க அப்போஸ்தலர் பவுல் வந்து அதை சொல்ல வர்றார். சரிங்களா? அப்ப இந்த அந்த 13வது வசனத்துக்கு அப்புறம் நான் ஒரு சில விஷயத்த நான் இங்கே நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். முடிஞ்சா நான் அதை வீடியோவாக காமிக்கிறேன் பாருங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். அப்ப இந்த 13ஆம் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த 13வது வசனம்ங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இந்த 13வது வசனத்துல ஹலோ 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 ஓகே. இப்போ நான் அதில் ஒரு ஒரு காரியத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க. எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். மியூட் ஆகிட்டே இருக்கு பிரதர். ஹலோ கேக்குது பிரதர். ஹலோ. இல்ல பிரதர், நீங்க அந்த ஷேர் பண்றதா இருந்தா அந்த மியூட் எடுத்து விட்டு ஷேர் கொடுத்து அப்புறம் அதுல வந்து ஆடியோ ஆன் கொடுங்க, வந்துடும். நீங்க கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ ஷேர் கொடுங்க. ஷேர். ஓகே. இதில் கொஞ்சம் பாருங்க. 13ஆம் வசனம் இதில் நான் காமிக்கிறதுல கொஞ்சம் பாருங்க. இதில் வந்து
ஐ கிவ் சார்ஜ் இன் த சைட் ஆஃப் காட். இந்த இடத்துல தியோஸ்ங்கிற ஒரு வார்த்தை இங்க மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? இந்த இடத்துல ஈஸோட ஆப் தான். அதை கொண்டாட முடியுங்களா? சரி, இப்போ முடியாது பிரதர், நான் அதை காமிச்சிடுறேன். அதில் இந்த தியோஸ், ஐ கிவ் த சார்ஜ் இன் த சைட் ஆஃப் தியோஸ். அந்த தியோஸுங்கிற இந்த வார்த்தை இங்கே மட்டும்தான் தேவன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? தியோஸுங்கிற வார்த்தை மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்ற 14வது வசனத்தில் நீங்கள் பாருங்க, தோ அப்படிங்கிற வார்த்தை, விச் அப்படிங்கிற வார்த்தை, ஹூங்கிற வார்த்தை, இது எல்லாமே அவங்க வந்து தேவன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதுதான் இங்கே வந்து இருக்கிற பிரச்சனை. சரிங்களா? ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலும் அப்படிங்கும்போது இத்தோட இந்த ஒரு வசனம் முடிஞ்சிருது. எல்லாரையும் ஜீவனோடு இருக்க செய்கிற பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்டு பிஃபோர் கிரைஸ்ட்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல பாருங்க, பிஃபோர் கிரைஸ்ட்னு இருக்கா? இந்த இடத்துல பிஃபோர் கிரைஸ்ட்னு இருக்கிற இடத்துல பிஃபோருங்கிற வார்த்தையே இல்லை, ஆனால் கிரைஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஒரிஜினலில் பிஃபோருங்கிற வார்த்தை இல்லை. இங்கே கிரைஸ்ட்டுங்கிற ஒரு இதுக்கு மட்டும்தான் அந்த மொழிபெயர்ப்பில் காமிக்கிறாங்க ஒழிஞ்சு பிஃபோருங்கிறது இல்லை. அதனால கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அங்கே வராது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ பிஃபோர் போஞ்சி பிளாத் விட்னஸ்டு எ குட் கன்ஃபஷன், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போஞ்சி பிலாத்தினுடைய சன்னிதானத்திலே நல்ல சாட்சியாக அறிக்கை பண்ணப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும் ஒழிஞ்சு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இங்கே இல்லை. பிஃபோருங்கிற வார்த்தையே ஒரிஜினலில் இல்லை. அதை தயவுசெய்து நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்படி சொல்லும்போது தான் தோ கீப் திஸ் கமாண்ட் வித்தவுட் ஸ்பாட் அன்ரிப்போக்கபிள் அன்டில் த அப்பியரன்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த காரியங்கள் எல்லாம் என்ன சொல்றாருன்னா, ஓகே அதிலே வருது பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி சொல்றாருன்னா, கிறிஸ்துவனுடைய பிரசனமாகுதல் வரையும் நீ கரெக்டா பிழையின்றி காத்து கொண்டு இரு அப்படிங்கிறத 14வது வசனத்துல சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் 15வது வசனத்துல விச் இன் ஹிஸ் டைம் ஹி செல் சோ அப்படிங்கும்போது விச், இந்த இடத்துல விச்சுங்கிற இடத்துல 14வது வசனத்துல 15வது வசனத்துல உள்ள அந்த விச்சுங்கிற இடத்துல அந்த விச்சுங்கிறத டச் பண்ண முடியுமா பிரதர்? 3739 டச் பண்ண முடியுமா? கிரீக் 3739 டச் பண்ண முடியுமா? விச் ஓகே ஓகே, எனக்கு என்னுடைய இதுல பாருங்க, என்னுடைய இதுல பாருங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அந்த விச்சுங்கிற இடத்துக்குரிய அந்த ஒரு விஷயம், இந்த இடத்துல தான் தேவன் அவங்க மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. தேவன்கிற ஒரு வார்த்தையே இல்லை 15ல். இந்த இடத்துல பாருங்க, தேவன்கிற ஒரு வார்த்தையே இல்லை. அதை நான் டச் பண்றேன். அப்படி டச் பண்ணும்போது விச்சு, தட்டு, வாட்டு, ஒன்று, ஹூ அப்படின்னு போட்டிருக்க ஒழிஞ்சு இந்த இடத்துல தேவன் என்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே இல்லை. 1389 முறைமையில ஒரு முறைமை கூட இந்த ஒரு கிரேக்க பதத்துக்கு தேவன் என்ற ஒரு வார்த்தை எங்குமே வரல. அதே மாதிரி 3588 அதுலயும் பாருங்க, 16வது வசனத்துல உள்ள ஹூ ஒன்லி ஹேத் இம்மோர்டாலிட்டி, அதாவது ஹூங்கிறதுல தேவன் ஒருவரே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல மொழிபெயர்த்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சாகாமை உள்ளவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இங்க சொல்லிடுறாங்க. ஆகவே 14, 15, 16 இதுல எந்த இடத்துலையுமே தேவன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்த விடவில்லை. அதாவது இது என்ன தெளிவா நம்ம சொல்லணும்னா, எல்லோரையும் உயிரோடு இருக்க செய்கிற பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலும் போஞ்சி பிலாத்துவின் முன்னிலையில் நல்ல அறிக்கை பண்ணின கிறிஸ்து இயேசு அவருக்கு முன்பாக அவர் 2ஆம் வருகையில வந்து வெளியரங்கமா வரக்கூடிய அந்த ஏற்ற காலம் வரும்போது அவர் எல்லாருக்கும் முன்னாடி வந்துருவாரு. அப்படி வரக்கூடிய அந்த தருணத்திலையும் நீ வந்து நல்ல சாட்சி உள்ள ஒரு காரியமா வாழணும்பா அப்படின்னு திமோத்தி கிட்ட சொல்லிட்டு, அவரே எவரே போஞ்சி பிலாத்துக்கு முன்பாக நல்ல சாட்சி பெற்றவர்ங்கிறதெல்லாம் அந்த 13 கடைசி பகுதியில் இந்த பாருங்க, கிரைஸ்ட் ஜீசஸ் ஹூ பிஃபோர் பிளாத் ஹேத் விட்னஸ் எ குட் கன்ஃபஷன் தோ ஹூ கீப் த கமாண்ட் அப்படிங்கிறதெல்லாம் யாருன்னா கிறிஸ்துவை பற்றி தான் 14, 15, 16 வசனத்துல அவரே அப்படின்னு சொல்லி அவரை பத்தி சொல்லப்படும் பொழுது இந்த இடத்துல ஹூ இஸ் பிளஸட், இந்த பிளஸடுங்கிறது தான் என்ன ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா நித்தியானந்தம் உள்ள, ஒன்லி போட்டன்ட்,
ஏக சக்கராதிபதி போட்டன்ட் இந்த இடத்துல மூணு வார்த்தை தான் இந்த ஏக சக்கராதிபதிங்கிறதுக்கு பைபிள்ல வந்திருக்குது. சரிங்களா? போட்டன்ட்னா மைட்டி, கிரேட் அத்தாரிட்டி, போட்டன்ட். இந்த திமோத்தி 1ஆம் அதிகாரம் இந்த 15வது வசனத்துல மட்டும்தான் போட்டனெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்க ஒழிஞ்சு மற்ற 2 இடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ல பார்த்தீங்கன்னா வல்லவர்களை கீழே தள்ளி, இந்த பாருங்க, இந்த மைட்டி ஃப்ரம் ஹிஸ் சீட்ஸ், புட் டவுன் த மைட்டி ஃப்ரம் ஹிஸ் சீட்ஸ் அப்படிங்கிறத G1413ல வல்லவர்களை கீழே தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார் அப்படிங்கிற இடத்துல வல்லவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் போட்டன்ட்னு சொல்லி ஏக சக்கராதிபதினு அங்கே மொழிபெயர்த்திருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 28ல எத்தியோப்பியாவினுடைய மந்திரிக்கு இந்த கிரேட் அத்தாரிட்டி, அந்த அதிகாரி அப்படிங்கிறதுக்கு பெரிய அதிகாரி, பெரிய அதிகாரத்தை உடையவருங்கிறதுக்கு கிரேட் அத்தாரிட்டிங்கிறதுக்கு அந்த ஒரு ஏக சக்கராதிபதிங்கிற வார்த்தை இங்கேயும் போட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கான அர்த்தம் என்னன்னா வல்லவர் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். சரிங்களா? அந்த வசனம் தான் 1 தீமோத்தி 6:15ல போட்டன்ட் அப்படின்னா வல்லவர். யார் வல்லவர்னா ஹூ இஸ் பிளஸட் அண்ட் ஒன்லி வல்லவர் அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் யாருன்னா வல்லவர் அல்ல, சர்வ வல்லவர், எல்சடாய். நம்முடைய ஆண்டவர் வல்லவர், வல்ல தேவன் அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவர். அப்படிங்கும்போது இந்த போட்டன்ட் ஏக சக்கராதிபதிங்கிற அந்த டைட்டில் வந்து பிதாவாகிய தேவனுக்கு பொருந்தவே பொருந்தாது. அது யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்னா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளஸடுங்கிற ஒரு வார்த்தையும் என்ன ஒரு காரியமாக சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பிளஸட். சரிங்களா? இந்த ஒரு பிளஸடுங்கிற ஒரு வார்த்தை பொருங்க ஒரு இந்த இடத்துல வர பிளஸட் G3107 இதை நான் டச் பண்ணுறேன். இதில் பாருங்க என்ன மீனிங் கொடுக்கப்படுதுன்னா சுப்ரீம்லி பிளஸ்ட், எக்ஸ்டென்ட் ஃபர்ச்சூன், வெல் ஆஃப், பிளஸ்டு, ஹாப்பி. அதாவது ஒருத்தர் நல்லா ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இன்னொருத்தரை ஆசீர்வதிக்கிறார். அதாவது சந்தோஷமாக என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னா, இப்போ உதாரணமா அபிஷேகம் செய்யப்பட்டவர் அப்படின்னா யாருன்னா கிறிஸ்து தான் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அபிஷேகம் செஞ்சவர் யாரு? பிதாவாகிய தேவன். அதே மாதிரி சுப்ரீம்லி பிளஸ்ட், ஹாப்பி, பை எக்ஸ்டென்ட் ஃபார்ச்சுனேட், வெல் ஆஃப். அதாவது ஒருவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த வல்லவர் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் ஹூ இஸ் அப்படிங்கும்போது பிளஸட்னா இன்னொருத்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த வல்லவர், அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா அப்படிங்கிற ஒரு விஷயமாக இந்த 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பிளஸடுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதுல சொல்லப்பட்ட 1 தீமோத்தில சொல்லப்பட்ட இந்த பிளஸடுங்கிற வார்த்தை நீங்க பாருங்க எங்கெங்க இந்த வசனம் வருதுன்னா மத்தேயு 5:3ல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதாவது பிளஸட் அப்படிங்கிற அந்த அதே 3103. அதே மாதிரி 4வது வசனத்துல வரும் பார்த்தீங்களா, இது எல்லாமே பிதாவாகிய தேவனால் அல்லது பெரியவர்களால் சிறியவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரே காரியத்துக்குரிய வசனமாக மட்டுமே இது வருது. அதாவது பிதாவாகிய தேவனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டவருங்கிற அந்த கோணத்துல தான் அந்த வசனத்தை பார்க்க முடியுமோ ஒழிஞ்சு நீங்க லூக்கால பாருங்க எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய வல்லமைக்குரியவர்கள் எளியவர்களை ஆசீர்வதித்த அந்த ஒரு காரியத்திற்குரிய ஒரு வசனமாக மட்டும்தான் இந்த பிளஸடுங்கிற ஒரு வார்த்தை வருது. இது ஏறக்குறைய 50 முறை வருது இந்த பிளஸடுங்கிற ஒரு வார்த்தை. அதே மாதிரி அந்த திமோத்தில உள்ள 6ஆம் அதிகாரத்துல இந்த பிளஸடுங்கிற வார்த்தை இங்க வர்றதை பார்க்கிறோம். அதாவது பெரியவர் ஒருத்தர் சிறியவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை அபிஷேகம் செய்யப்பட்டிருக்காரு. அந்த சிறியவர் யாருன்னா மைட்டி, வல்லவர். அது யார் அந்த வல்லவர்னா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவை தான் குறிக்குது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது until the appearance of our Lord Jesus Christ which in his timeனு போட்டிருக்கு. அதாவது கிறிஸ்து அவருடைய காலத்தில் வெளிப்படுத்துவார்னு தான் போட்டிருக்கு. தேவன் அவருடைய காலத்துல வெளிப்படுத்துவாருங்கிறதே முற்றிலும் தவறான ஒரு மொழிபெயர்ப்பா 15ல நம்ம பார்க்கிறோம். அங்கே விச்சின் தான் போட்டிருக்க ஒழிஞ்சு தேவன் என்ற வார்த்தையே நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி 14, 15, 16 இந்த 3 வசனத்திலுமே தேவன்கிற வார்த்தையே இல்லை. இங்க 13வது வசனத்தினுடைய பாதிக்கு அப்புறமே யாரை பத்தி சொல்லப்படுதுன்னா கிரைஸ்ட் ஜீசஸ் ஹூ இஸ் பிஃபோர் போஞ்சி பிலாத் விட்னஸ் ஏ குட் கன்ஃபஷன். அப்ப போஞ்சி பிலாத்துக்கு முன்பாக நல்ல சாட்சி பெற்று மரித்து உயிர்த்த அந்த நிலைமையில அவர் 2ஆம் வருகையில வரும் காலம் வரையும் பிதாவாகிய தேவனால் வல்லவராக ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் அவர் ஒருவரே who only hath
இம்மார்டலிட்டி. இந்த இம்மார்டலிட்டிங்கிறது G110ங்கிற அந்த ஒரு வார்த்தையில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த இம்மார்டலிட்டிங்கிறது அழியாமைங்கிற வார்த்தை இல்லை, சாகாமைங்கிற ஒரு வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த இம்மார்டலிட்டிங்கிறது சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் அப்படின்னா மனிதரில் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் தான் ஒருவராய் சாகாமை உள்ளவர். அப்படிங்கும்போது இந்த சாகாமை உள்ளவருங்கிற இந்த G110ங்கிற வார்த்தை மொத்தமாகவே பைபிளில் 3 இடத்துல தான் வருது. இந்த 3 இடத்துலையும் 2 இடத்துல நம்மளை குறித்து வந்திருக்கு. 1 கொரிந்தியர் 15:53, 1 கொரிந்தியர் 15:54. இந்த 2 இடத்துலையுமே அழிவுள்ளதா சாவுக்கு ஏதுவான இது சாவாமையையும். நீங்க 53, 54 படிக்க முடிஞ்சா படிங்க. 1 கொரிந்தியர் 13 53, 54 படிங்க. சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் அப்படின்னு சொல்லி 2 வசனத்திலேயே வரும். அப்ப நாமெல்லாம் சாவுக்கு ஏதுவானவர்களா இருக்கிறோம், அவங்க தான் சாகாமைக்குள்ள போகக்கூடிய ஒரு தன்மையில இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்னா ஒரு மனுஷீக தன்மையில உள்ள ஒருவர் சாகாமைக்குள்ள போகக்கூடிய ஒருத்தருக்கு தான் இந்த இம்மார்டலிட்டிங்கிற இந்த சாவாமைக்குரிய இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது 2 இடத்துல. அதே தீமோத்தியில நம்ம பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் ஒருவரே சாகாமை உள்ளவரும் அப்படிங்கிறது who only hath immortality. எப்பயிலிருந்து இம்மார்டலிட்டி? இதை தான் நம்ம பிளாத்து இங்க படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். 13வது வசனத்துல தேவன் அவருடைய சன்னிதானத்திலும் எல்லோரும் உயிரோடு இருக்க பண்ணுகிற தேவனுடைய சன்னிதானத்திலும் பிளாத்துவின் சன்னிதானத்திலே நல்ல சாட்சி பெற்ற கிறிஸ்துவானவர் அவர் 2ஆம் வருகையில வந்து அவருடைய காலத்தில் வெளிப்படும் பொழுது அதாவது மேலான ஒருவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட வல்லவரும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற அவர் தான் இப்ப பிளாத்துவினுடைய சன்னிதானத்துல நற்சாட்சி பெற்று மரிச்ச பிறகு இப்ப ஒருவராய் சாகாமை, பிதாவினுடைய சன்னிதானத்துல ஒருவராய் சாகாமை உள்ளவர் இப்ப யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இன்னும் விசேஷ விதமா இந்த கடிதம் எழுதும் பொழுது திமோத்திக்கு இந்த கடிதம் எழுதும் பொழுது அதை தான் நம்ம பார்க்கும்போது இது எந்த காலகட்டம்னு பாருங்க. பிளாத்துவின் சன்னிதானத்துல நற்சாட்சி பெற்றது முதல் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காலகட்டம் வரையும். ஏன்னா 2ஆம் வருகை வந்துட்டாருன்னா சபை உயிர்த்தெழுந்து போயிடும், அந்த சேரக்கூடாத ஒளியில யாரும் வந்துருவான்னாக்கே நம்மளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிரும். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லும் போது கிளியரா சொல்றாரு, பிளாத்துவினுடைய சன்னிதானத்துல நற்சாட்சி பெற்ற கிறிஸ்து அவர் 2ஆம் வருகையில வரக்கூடிய அந்த காலகட்டம் வரையும் மேலான ஆசீர்வாதத்துல வல்லவராய் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் ஒருவராய் சாகாமை உள்ள தன்மைக்கு போனவர் யாருன்னா ஒளியில் வாசம் செய்கிற. இந்த இடத்துல ஒளிங்கிற இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா டிவிலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. டிவிலிங் இன் த லைட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த ஒளியில் வாசம் செய்கிறவர்னா அந்த ஒளி தான் யாருன்னு பார்க்கிறோம்னா பிதாவாகிய தேவன். அந்த தேவனில் வாசம் செய்கிற இந்த இடத்துல டிவிலிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 9 இடத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நம்ம அதுக்குரிய காரியத்தை நம்ம படிக்கும்போது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல இப்படி நம்ம படிக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நிமிஷம். எப்படி படிக்கிறோம்னா, she be pleasing to deal with him, let him not put her away. டிவில் அப்படின்னா அதாவது ஒரு அவிவிசுவாசியான ஒரு பெண் விசுவாசியா இருக்கக்கூடிய ஒரு ஆணுடன் வாசம் செய்ய, வாசம்ங்கிறதான் டிவெல். வித் ஹிம் அப்படின்னா ஒருத்தரை சார்ந்து வாசம் செய்கிற, அவருக்குள் வாசம் செய்கிறங்கிற அர்த்தத்துல அவரை சார்ந்து வாசம் செய்கிற ஒரு 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 காரியத்துல தான் இந்த டிவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இதே வார்த்தை தான் இங்க நம்ம 1 தீமோத்தி 1ஆம் அதிகார 6ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல மனிதர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர்னா இப்ப பிதாவாகிய தேவன் மட்டும்தான் அந்த ஒளியா இருக்கிறார். அந்த ஒளிக்குள்ளாக தேவன் பிதாவாகிய தேவனுக்குள்ளாக இப்பொழுது அந்த சேரக்கூடாத ஒளியில் மனுஷர் சேரக்கூடாத ஒளி இந்த பாருங்க, இந்த லைட் விச் நோ மேன் கேன் அப்ரோச் அப்படின்னா நீங்க அந்த உங்களுடைய மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும்னா ஒளியில் வாசம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவராய் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனிதர் அந்த ஒளியில சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற அந்த இதுல வந்து நம்முடைய ஆண்டவர் வாசம் செய்யக்கூடிய ஒரு தன்மையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த மகிமை அடைந்த கனம் அடைந்த கிறிஸ்து பிதாவுக்கு நிகராக அந்த கனமடைந்த அந்த தன்மையில பிளாத்துவின் சன்னிதானத்துல நற்சாட்சி பெற்றது முதல் உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் அவர் 2ஆம் வருகை வர்ற வரையும் அது பர்டிகுலரா அந்த டூரேஷன் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 14லையும் 15லையும் பாத்தீங்கன்னா அந்த டைமிங் சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வருகையில எப்பிபனியா வரையும், இந்த எப்பிபனியாங்கிற அவர் பிரகாசமாய் வெளிப்படுகிற வரைக்கும் அவர் அந்த காலத்திலே
வரையும் அவர் என்னது ஆசீர்வதிக்கப்பட்ட வல்லவராக ராஜாதி ராஜாவாக இருப்பார். அப்படிங்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட டூரேஷனுக்கான ஒரு விஷயத்தை சொல்லுது ஒழிஞ்சு எந்த இடத்திலும் நித்தியத்திற்கும் இப்படிப்பட்ட சேரக்கூடாத ஒளியில வல்லவராக அல்லது இந்த ஏக சக்கராதிபதியாக அப்படிங்கிற விஷயம் வந்து பிதாவுக்குரியது வந்து எந்த காலத்திற்கும் உரிய ஒரு காரியமாக இருக்குது. ஆனா இந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு ஒரு குறிப்பிட்ட டூரேஷனுக்கான ஒரு விஷயத்த இந்த இடத்துல பிளாத்துவின் சன்னிதானத்திலிருந்து 2ஆம் வருகையின் காலம் வரையும் அப்படிங்கிறது பர்டிகுலரா சொல்லி இருக்கிறத தயவு செய்து நீங்க புரிந்து கொண்ட முயற்சி பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் காலத்துல ஒளியில் வாசம் செய்கிறவர் யாருங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஓகே, இப்ப இந்த ஒளியில் வாசம் செய்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுக்கும் நம்ம அப்புறம் வருவோம். இப்ப இந்த இம்மார்டாலிட்டி சாகாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இது வந்து டெத்லெஸ்னஸ் அப்படின்னா செத்து சாகாமைக்குள் போகக்கூடிய அந்த தன்மையை தான் குறிக்கிறது ஒழிஞ்சு எப்பொழுதும் சாகா தன்மையில உள்ள காரியத்தை பத்தி இந்த வசனம் சொல்லவில்லை. ஏன்னா 3 வசனம் தான், அது மனிதர்கள் செத்து சாகாமைக்குள்ள போனதுல 3 வசனம் தான் இருக்கு. அந்த 3மே 2 வசனம் சபைக்கு சொல்லப்படுது, 3வது கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுற ஒரு வசனமாக இந்த வசனம் மட்டும்தான் இருக்கு. இப்ப பிதாவாகிய தேவனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் சாகாமை உள்ளவரா அல்லது அழியாமை உள்ளவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இதுல கிளியரா இருக்கு. நவ் ஆன் டு த கிங் எட்டர்னல் இம்மோர்டல் இன்விசிபிள் ஒன்லி வைஸ் காட் ஹானர் க்ளோரி ஃபார் எவர் அண்ட் எவர். அதாவது சதா காலத்துக்கும் கனமகிமைக்குரிய ஒருவராய் ஞானம் உள்ள அழியாமை உள்ள, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சாகாமைங்கிற வார்த்தை இல்ல, இன்கரப்டபிள் அப்படின்னா அழியாமை உள்ள ஒரு நிலைமைக்குரிய ஒரு தேவன் இருக்கிறார்னா அது வந்து 1 தீமோத்தி 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது யாரை பத்தினா பிதாவாகிய தேவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்துல 14, 15, 16 பொறுத்த மட்டும் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சொல்லப்படுது. அதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம விசுவாச அறிக்கை இவ்வளவு நாளும் ரத்தத்துல ஏத்தின மாதிரி சொன்ன பிறகு அதுக்கு எதிரடையான ஒரு காரியம் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிடாதீங்க. இது என்ன உண்மையான மொழிபெயர்ப்பினுடைய தத்துவங்களின் அடிப்படையில உண்மையான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில தான் நம்ம பார்க்கிறோம். இதுல பாருங்க, இந்த இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய விஷயமே வேற ஒரு கிரேக்க பதம். சாகாமைங்கிறதுக்கும் இம்மார்டாலிட்டிங்கிறதுக்கும், அதாவது அழியாமைங்கிறதுக்கும் வேற ஒரு கிரேக்க பதம். இந்த இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு பதம் வந்து எங்கெங்க வருதுன்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் 23ல வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது 1ஆம் அதிகாரம் 23ல இந்த மகிமையான தேவனை வந்து அழியாத தேவனை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சிலையெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு தேவனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற இந்த சாகாமைக்குரிய வசனங்கள் இங்கே தான் வருது. சரிங்களா? அழியாமை அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த கொரிந்தியர்ல உள்ளதுலையும் அழிவுள்ளதான இது அழியாமை அப்படிங்கிறது, நம்மளுக்கும் அந்த அழியாமைக்குரிய ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறது ஒன்று வருது. அடுத்தது 1 தீமோத்தி 1:17 தான் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வசனத்துக்கு ஒப்பிட்டு தான் இந்த ஒரு வசனம் வருது. ஆகவே இது நம்ம பேதுருலையும் இதே மாதிரி காரியங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இது வந்து நம்மளுக்கான ஒரு வாய்ப்புல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீயிங் born again not in the corruptible seed but on the incorruptible, அழியாமை உள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தையினால் அப்படின்னு அந்த ஒரு என்றுமே அழியாத்தன்மைக்குரிய தேவனுடைய வார்த்தையினால் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கான ஒரு விஷயங்களாக தான் அழியாமைங்கிற ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு வசனமும் நம்ம படிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 7வது வசனத்தில் உள்ள இம்மார்டாலிட்டி அழியாமை. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இது வந்து G862, அது ஏற்கனவே நம்ம பிதாவை பத்தி பார்த்தோம் இல்லையா, அதே காரியத்திற்குரிய இம்மார்டாலிட்டியில நாம் போக போறோம், அழியாமைக்குள்ள போறோம். சாகாமைங்கிற அர்த்தத்துல வரல, இது கணம் மகிமை அழியாமைக்குள்ள நம்ம போக போறோங்கிறத சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து கணம் மகிமை சாகாமை அழியாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை இப்பயே கொடுத்துடுறாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல சொல்லப்பட்ட இந்த அழியாமை. சரிங்களா? அது வந்து G861ல வருது. அடுத்தது பிதாவை பத்தி சொல்லும்போது G862ல வருது. சரிங்களா? ஆனா நம்ம 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்துல பார்க்கக்கூடிய சாகாமை அப்படிங்கிற வார்த்தை பிதாவுக்கு எந்த இடத்துலையும் வேற எந்த இடத்துலையுமே வர்றதாக நம்ம பார்க்க முடியல. ஆகவேதான் இந்த சாகாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிதாவுக்கு அது பொருந்துமானா பொருந்தாது. செத்து சாகாமைக்குள்ள போயிருக்கிற வாய்ப்புல கிறிஸ்து போயிருக்கிறார். அதுக்கப்புறம் சபை தான் போகக்கூடிய ஒரு வார்த்தையில அந்த 3 வார்த்தை சபைக்கு 2 வாட்டி பொருந்தது. அதுக்கப்புறம் இந்த 14,
15, 16 வசனம் முற்றிலும் கிறிஸ்துவினுடைய காலகட்டத்தை சொல்லப்படுது. அதாவது உயிர்த்தெழுந்து போய் 2ஆம் வருகையின் வந்து செயல்படக்கூடிய அந்த காலகட்டம் வரையும் ஒருவராய் மனிதரில் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தன்மையில ஒருத்தர் இருக்கிறார்னா அது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. அது எப்பொழுதும் சொல்லல. திரும்பவும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்றென்றைக்கும் ஒருவராய் சாகாமை உள்ளவருங்கிற ஒரு பதம் 14ல இருந்து 15ல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனா இதுல பிளாத்துவின் சன்னிதானத்திலிருந்து 2ஆம் வருகையின் காலம் மட்டும் வரையும் அந்த ஒளியில் வாசம் செய்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேரக்கூடாத ஒளியில் ஒருவராய் சாகாமை உள்ள தன்மையில இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய கிறிஸ்துவ குறிக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்குறோம். இதுல வந்து இன்னொரு வசனத்தை சகோதரர் அவர்கள் வேற விதமா ஒப்பிட்டு காமிச்சாங்க. அந்த ஒரு வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இந்த ஒரு வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்கள் பிதா அவர்கள் எல்லாம் கிறிஸ்து மாமிசத்தின்படி கிறிஸ்து அப்படிங்கிறது இந்த 5வது வசனத்துல படிக்கலாம். ஹூஸ் த ஃபாதர் அண்ட் ஆஃப் ஹூம் த கன்சர்ன் த ஃப்ளஷ் கிரைஸ்ட் கேம், ஹூ இஸ் ஓவர் ஆல் த காட் பிளஸட் ஃபார் எவர். இந்த காட் பிளஸடுங்கிற இந்த வார்த்தையை தான் அவர் அங்கே கொண்டு போய் நித்தியானந்தம் உள்ளங்கிற வார்த்தையோடு ஒப்பிட்டார். இந்த பிளஸடுங்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அல்ல, இது முற்றிலும் வேற ஒரு கிரேக்க பதம். சரிங்களா? G2127ங்கிற அப்படின்னு சொல்லப்படும். ஹலோ ஹலோ G2127ல அடோரபிள் அப்படின்னா யாருன்னு பாருங்க, அதை மியூட் போடுங்க. அடோரபிள் அப்படிங்கிறது வந்து துதிக்கி பாத்திரராகக்கூடிய ஒரு தன்மையை தான் அப்படி சொல்லப்படுத ஒழிஞ்சு, இன்னொருத்தர் வந்து கீழான ஒருத்தர் ஆசீர்வதிக்கிற வார்த்தைக்கு இது பயன்படுத்தப்படவில்லை. சரிங்களா? ஆகவே இந்த ஒரு பிளஸடுக்கும் இந்த ஒரு பிளஸட், அதாவது ரோமன் 9:5 சொல்லப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதோ அல்லது துதிக்கு பாத்திரரா இருக்கக்கூடிய ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்றதுக்கும் 1 தீமோத்தியில சொல்லப்பட்டிருக்கிற 6ஆம் அதிகாரத்தில் உள்ள 15வது வசனத்துல பிளஸட்னு வருது பாருங்க. எங்க வருது? இந்த பிளஸட் இந்த வார்த்தை. இதுக்கும் முற்றிலும் வேற வேற G3107 வருது. ஆகவே இது அதுவும் சம்பந்தப்படுத்தும் பொழுது வேற வேற மீனிங் கூறிய ஒரு விஷயம் வருதுங்கிறத தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 நிமிஷம் பத்தியும் தான், ஒரு 2 நிமிஷம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல இங்க என்ன சொல்லப்படு, டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பாருங்க. தட் காட் இஸ் இன் லைட், காட் இஸ் த லைட், இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க. காட் இஸ் த லைட், தேவன் ஒளியா இருக்கிறார். ஈஸ்ங்கிறதுக்கு அர்த்தத்திற்குரிய ஒரு விஷயத்தை இங்க பாத்துக்குங்க. காட் இஸ் லைட் அண்ட் இன் ஹிம் இஸ் நோ டார்க்னஸ் அட் ஆல். அப்படிங்கிற சேரக்கூடாத ஒளி அப்படிங்கிற தன்மைக்கான அந்த ஒளியில யார் வாசம் செய்கிறார்னா, போஞ்சு பிளாத்தின் சன்னிதானத்துல நீதியாக சாட்சி கொடுக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து போய் 2ஆம் வருகை வரக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்குரிய அந்த சேரக்கூடாத ஒளியில ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அது பிதா தான் அந்த தேவன். அந்த தேவனுக்குள் ஒருத்தர் சேரக்கூடாத ஒளியில இருக்கிறாருன்னா அது ஆண்டவராய கிறிஸ்துவ தான் குறிக்கும். அப்படி சொல்லிட்டு வரும்போது 6வது 7வது வசனத்துல இஃப் வி வாக் இன் த லைட், வாக் இன் த லைட் அஸ் ஹி இஸ் இன் த லைட் அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியில் இருந்து நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, சேரக்கூடாத ஒளிங்கிறது தேவனுடைய அந்த தன்மையை குறிக்குது. இந்த இடத்துல ஒளிங்கிறது முற்றிலும் எதை குறிக்குதுன்னா சத்தியத்தை குறிக்குது. நீங்க அதுக்கு முந்தின வசனத்தை படிச்சு பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அந்த டார்க்னஸ் அப்படிங்கிறது பொய்யை குறித்தும், வெளிச்சம் என்பது சத்தியத்தை குறித்தும். இப்ப நம்ம சத்தியத்துல வாழ்றோங்கிறது நாம் சத்தியத்தில் நடக்கணுங்கிறது சொல்றார். அவர் தேவன் சத்தியமாகவும் இருக்கிறாருங்கிற அந்த மீனிங்ல தான் இந்த 7வது வசனம் சொல்லுது. ஒழிஞ்சு சேரக்கூடாத ஒளிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இந்த 7வது வசனம் 1 யோவான் 1:7 சொல்லப்படவில்லை. ஆனா தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அதில் வாசம் செய்யறது வேற, அங்கே உள்ளே இருக்கிறது அதற்குரிய காரியத்துல நாம் அங்கே இருந்து நடந்து கொள்வதுங்கிறதுக்கான அர்த்தங்கள் எல்லாம் வேற வேற மீனிங் கொடுக்குதுங்கிறத இதை நம்ம புரிந்து கொள்ள. அண்டர்ஸ்டாண்டிங்ல இதை நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க அதுக்கான விளக்கங்களை நீங்க எல்லாரும் சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இப்ப நம்ம சொன்ன காரியங்கள் எல்லாமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல உள்ள கிரேக் டெத்லெஸ்னஸ்
செத்த அந்த மாதிரி இருக்கிற ஆமாம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் பிரதர். அது கூட நான் பாக்குறேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் விஷயத்துல அதை பார்த்தேன். அதான் அந்த இமார்டாலிட்டி சாகாம கொடுத்தாங்க. நீங்க சொன்னீங்களே அது என்ன டெத்லெஸ் தான். டெத்லெஸ் அதையும் காமிக்கிறேன் பாருங்க. டெத்லெஸ்னஸ்னாக்க அந்த மாதிரி இருக்கிறத நான் பார்த்தேன். அது கூட நான் தொடர்ந்து அதை பார்த்து இருக்கேன். ஓகே ஓகே பிரதர். நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் எல்லாமே நீங்க சொன்னது மாதிரி அப்படியே தான் இருக்கு. பிதாவாகிய தேவன் வந்து ஒருவராய் அப்படின்றது ஒருவர் தான். அந்த விசுவாசம் கரெக்ட் தான். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது அவருடைய பிரசன்னமாகுதல் வரைக்கும் அவர் ஒருவராய் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம இப்படி சொல்றோம். ஆனா விசுவாசத்துல எந்த மாற்றமும் இல்ல பிரதர். இருக்கிறவங்கள்ட்ட நான் அதை சொல்லிக்கிறேன். ஒருவராய் அப்படின்னும் போது சாகாமை உள்ளவன்றது அவருதான், பிதாவாகிய தேவன் தான். ஆனா இந்த இடத்துல சொல்லல. இது வந்து விசுவாசத்தின் அடிப்படையில இந்த தீமோத்தேயுல சொல்லப்பட்ட விஷயம் ஒரு டியூரேஷன்றத சொல்றாரு. அததான் நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும். சரிதானே பிரதர் இது? நிச்சயமா சிஸ்டர். ஏன்னா நம்ம அந்த அந்த இதுல டேவிஸ் எழுதி கொடுத்ததுல பாத்தீங்கன்னா ஏக சக்கராதிபதி ஒருவராய் சாகாமை உள்ளவருங்கும் போது ஒருவராய் சாகாமை இல்லைங்கிறது அழியாமை உள்ள தன்மையில பிதாவாகிய தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமே இல்லைங்க. ஆனா ஏக சக்கராதிபதிங்கிறது மைட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதை கூட நான் காமிச்சேன் பாருங்க. மைட்டிங்கிற ஒரு வார்த்தையோடு தான் அது ஒப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. மைட்டிங்கிறது ஒரு இடத்துல இருக்கு, கிரேட் அத்தாரிட்டின்னு ஒரு இடத்துல இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம். மைட்டி, கிரேட் அத்தாரிட்டி, போர்டன்ட். போர்டன்ட்ங்கிறது திமோத்தியில இருக்கு. நான் அதை கூட காமிக்கிறேன். லூக்காவில் இந்த வசனம் பாருங்க, மைட்டிங்கிற இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. வல்லவர்களை வசனத்துல என்னது ஒருவராய் சாகாமை உள்ளவரும், நான் அப்படியே ஒரிஜினலா உள்ள மீனிங்கை கொண்டாந்து படிக்கிறேன் பாருங்க. ஒருவராய் சாகாமை உள்ளவரும், மனிதர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும், மனிதரால் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான அவருக்கே கனம் மகிமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். கனமகிமைங்கிறது கிறிஸ்து மரித்து அந்த கனமகிமை சாகாமைக்குள்ள போயிட்டார். அப்படிங்கப்போ அந்த கனமகிமை கிறிஸ்துவுக்கும் பொருந்தது. ஆனா இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16. ஹலோ. ஆகையால் இது கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஓகே, இந்த வசனத்துல கிளியரான அந்த இன்டர்பிரேஷன் உங்களுக்கு புரியும்.